சந்திரா, உனக்கும் கல்யாணமாகி நீயும் புருஷனும் பேசும்போது இப்படித்தான் எங்க பையனும் பாடப் போகிறார். பிச்சைக்கு பிச்சையும் கட்டு ஒரு கட்டி நாமமும் கூட சேர்ந்து கட்ட மாதிரி ஆச்சு நம்ம நிலைமை. சூட்டோட சூடா அப்பவே காரியத்தை நடத்தி இருக்கணும். அது சரிதான் அஞ்சல, நான் நினைச்சபடி எதுவும் தான் நடக்கிறது இல்லையே. அன்னைக்கு அவ கழுத்துல கயிறை ஏத்தி இருக்கணும், விட்டுட்டோம். இப்பதான் என்ன உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை தேவை. சண்டை மாறுதலை அழைச்சிட்டு போய் மன்னார்குடியை நெருப்பு வச்சு கொளுத்திடுறேன். தம்பி அனுமாராட்டம் இல்ல நிக்குது, நெருப்பு வச்சு கொளுத்த. நாம் ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் ஆற போட்டு தான் செய்யணும். ஆற போட்டு சேரத்துக்குள்ள அவளுக்கும் கண்ணப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையம் பெற்று ஆறாறு இந்த கல்யாணமே நடக்காம பண்ண எனக்கு தெரியாதா? அஞ்சல, ஏன் உன் மகளை துராக்கிரதமா தூக்கிட்டு போயிட்டுதான் கேஸ் போடணும். ஆமா ஆமா, அப்புறம் அமீனாவை அழைச்சிட்டு போய் அவளை ஜப்தி பண்ணிட்டு வந்துடலாம். சும்மா இருடா, இப்பவே ஒரு பிராதி எழுதிடுறேன் நான். சட்டநாதன் சதிகளுக்கு சமாதி கட்டும் நாள் நெருங்கிவிட்டது. இதோ எனக்கு உதவி செய்யும்படி கவர்னர் ஒரு ஸ்பெஷல் மாஜிஸ்ட்ரேட்டை நியமித்திருக்கிறார். அப்படின்னா அவன் அந்தரங்கத்தை எல்லாம் அம்பலப்படுத்த போறீங்க. அவனை பழிவாங்கும் படலத்தை இனிமேல் தான் பக்குவமாக ஆரம்பிக்க வேண்டும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே சுவாமி. போக போகத்தான் புரியும். இப்போது நான் அந்த ஸ்பெஷல் மாஜிஸ்ட்ரேட் பட்டாபிராம பிள்ளை சந்திக்க வேண்டும். வரட்டுமா? போயிட்டு வாங்க. திகம்பர சாமியை நீ பாத்திருக்கியாடா? ஓ, 2 தடவை பார்த்தேனுங்க. 2 தடவையா? ஆமா. எப்போ? ஆலய பிரவேசம் அமலுக்கு வந்தது இல்ல, அப்பவே பார்த்துட்டேன். யார? சிதம்பர சாமிய. போடா முட்டாள், நீ சிதம்பர சாமி அல்லடா, திகம்பர சாமிய. அது எந்த ஒரு கோவில் இருக்கு? கோவில் சாமி அல்ல, கொள்கைக்காக வாழும் சாமி. வாருங்கள் வாருங்கள். உங்களைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சட்டநாதன் ரிப்போர்ட்டை இன்றுதான் முழுவதும் படித்தேன். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ சொல்லுங்கள், செய்கிறேன். ரிப்போர்ட்டில் உள்ள குற்றச்சாட்டுக்கு என்னிடம் நிறைய ஆதாரம் இருக்கிறது. இருந்தாலும் அவன் வாயிலிருந்தே சில உண்மைகளை வரவழைக்க வேண்டும். அது எப்படி முடியும்? முதலில் உத்தியோகம் வழங்கும் படலம். மன்னார்குடி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு அவனை சர்க்கார் வக்கீலாக நியமிக்க வேண்டும். பிறகு உறக்கமில்லா படலம். அவனை தொடர்ச்சியாக 3 பகல் 3 இரவு கண் விழிக்க செய்ய வேண்டும். புரியவில்லையே. சேர்ந்தாற்போர் 3 நாட்கள் ஒருவன் கண்மூடாமல் இருந்தானால் அவன் மூளை தளர்வடைந்து பலகீனப்பட்டிருக்கும். அஃப்கோர்ஸ். அப்போது நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அவன் உள்ளதே உள்ளபடி பதில் கூற முடியுமே தவிர கற்பனை செய்து கட்டுப்பாடாக போய் பேச முடியாது. இது புது வழியாக இருக்கிறது. இது அமெரிக்க துப்பறியும் முறையில் டீலக்ஸ் மாடல். மார்வெலஸ். ஆனால் ஒன்று, அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட அவனிடம் நெருங்கி பழக வேண்டும். நன்றாகவே நடித்து விடுகிறேன். நீங்கள் மட்டும் கோர்ட்டில் பகலிலே நன்றாக வேலை வாங்கி விடுங்கள். ஆல் ரைட், ஆல் ரைட். 3 இரவுகளுக்கு கட்டாயம் உண்மையை கக்கி விடுவார். சரியான யோசனை. இப்போதே சர்க்கார் வக்கீலாக நியமிக்க ஏற்பாடு செய்கிறேன். உடனே செய்யுங்கள். முதலில் உத்தியோகம் வழங்கும் படலம், பிறகு உறக்கமில்லா படலம், ஃபைனலி உண்மையை உணரும் படலம். மாஸ்லாமணி, மாஸ்லாமணி வந்துட்டேன்ல. நாளை முதல் மன்னார்குடி ஸ்பெஷல் கோர்ட்டுக்கு உன் அண்ணன் சர்க்கார் வக்கீல், அப்புறம் அசைக்க முடியாத நீதிபதி. யோகம் இப்படி இல்ல வரணும். வெறும் யோகம் இல்லடா, ராஜயோகம்னு சொல்லு. நம்ம அதிர்ஷ்டம் நம்ம தேடி வந்துதானே தீரணும். சரி, நான் உடனே போகணும். வண்டி கட்ட சொல்லு. ஐயோ, என்னடா இளவு சகுனத்தடைய கண்ணாடி உடஞ்சு போச்சு. ஐயா வீட்டுல தானே? பின்ன காட்டுல இருப்பாங்க. கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்ல. ஓ, வாங்க வாங்க. டேய், ஐயாவுக்கு டீ உண்டா? சிட்டம். வந்து ரொம்ப நேரமாச்சோ? இல்ல, இப்பதான் வந்தேன். எங்கே நீங்கள் பதவியை வேண்டாம் என்று சொல்லி விடுவீர்களோ? என்னை பற்றி நீங்களே இவ்வளவு அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கும் போது நான் எப்படி தட்ட முடியும்? ஆமா மிஸ்டர் பிள்ளை, நீங்கள் என்ன வகுப்பு? கார்காத்த வேளாளர்.
ஏது ஒரு வகையில் நமக்கு பந்துவாக கூட போய் விடுவீர்கள் போல் இருக்க. இனம் இனத்தோடு தானே சேரும். நீங்கள் இப்போது எங்கே ஜாகை? நான் எப்போதும் சுந்தரமுள்ள வீட்டில் தான் தங்குவது. ஓ, தட் லேண்ட்லார்ட். ஆமா, அவர் கூட இப்ப மெட்ராஸ் போயிருக்கார். ஆல் ரைட். நாளைக்கே விசாரணை போட்டிருக்கிறேன். கேசுகளும் ஏராளமாய் இருக்கின்றன. நடத்திட்டா போச்சு. நீங்களும் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காமல் இன்றிரவு கொஞ்சம் கண் விழித்தாவது இவைகளை படிக்க வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேண்டாம். அப்போ நான் ஆல் ரைட், போய் வாருங்க. கண்ணு போன பிற்பாடு சூரிய நமஸ்காரம் செய்யவாவது. ஓங்க சாமி, அப்படி இல்ல. என்னமோ நான் வந்த வழி இது வரைக்கும் போக்கிருத்தனமா ஒரு வாகு வழி இல்லாம திரிஞ்சேன். எப்படியோ இருந்தால் என்ன, சாக போகிற காலத்துல சங்கரா சங்கராங்கிற மாதிரி இனிமேல போய் சாமி கும்பிடுறதா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்யறதா. எப்படிப்பட்ட பாவிக்கும் பகவானிடம் மன்னிப்பு உண்டு. அப்படின்னா உனக்கு நிச்சயம் நல்ல கதி கிடைக்கும். என்ன சாமி, என் மனசை போட்டு இப்படி குழப்பறீங்களே. டே கோட்டிலிங்க, ஐயா, ராத்திரி பூரா கேஸ் கட்டுகளை படிக்கணும். நிறைய டீ போட்டு வை. ஆகட்டுங்க. இந்த சூழ்நிலையில் எனது கட்சிக்காரரை ஒரு குற்றவாளி என்று முடிவு கட்டுவது தர்மமாகாது. ஆகவே கோர்ட்டார் அவர்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க பிரார்த்திக்கிறேன். ஆல் ரைட் மிஸ்டர் பிள்ளை, உங்கள் ஆர்குமெண்ட்டை ஆரம்பிக்கலாம். இந்த வழக்கில் பிரதிவாதியாக நிற்கும் கோபாலசாமி இந்த வட்டாரத்திலேயே ஒரு பெரிய கொள்ளைக்காரர். வெரி சாரி. பிரதிவாதியாக நிற்கும் கோபாலசாமி இவரான பெரிய கொள்ளைக்காரர். இவர் முன்னேற்றத்தை கண்டு சகிக்காமல் நோனோ இதற்கு சேர வேண்டிய தொகையை கொடுக்காம இல்லை இது வேறு கேஸ். வாட் மிஸ்டர் பிள்ளை? கொஞ்சம் கேஸ் கட்டுகளை சரியாக படிக்க வேண்டும். ஆல் ரைட், கோர்ட்டை ஒத்திவைக்கிறேன். மேல் விசாரணை நாளைக்கு. என்ன பிள்ளைவாள், நேற்று கண்ணையே மூடவில்லை போல் இருக்கிறதே. கேசு கட்டுகளோடையே. ஆமா ஆமா. ஆல் ரைட், ஒரு சமாச்சாரம் சொல்ல உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க. இன்று இரவு ஒரு பெனிஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் நடக்க போகிறது நம்ம தலைமையில. அப்படியா? ஆமா, கன்னியாகுமரி சிஸ்டர்ஸ் நடன கச்சேரி. வருகிறீர்களா? பேஷா வர்றேன். என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். நேற்றிரவும் தூங்கல, இன்னைக்கும் தூங்கல. என்ன தூக்கம் கிடக்குற சார்? தூக்கம் வட்டி முதலமா சேர்த்து நாளைக்கு தூங்கிட்டா போறது.